உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். இப்போ சொன்ன இந்த மந்திரம் மகா நரசிம்மமூர்த்தியின் மந்திரம். நரசிம்மர் அவதார புருஷர்களில் முதன்மையாக உடனடியாக பலனை கொடுக்கின்ற அவதார புருஷர். நரசிம்மரின் தோற்றம் கடுமையாக இருக்கும். சிங்கத்தின் உருவம் இல்லையா, மனித உடம்பும் சிங்கத்தோட தலையும் வச்சு வந்த உடனே வதம் தானே, வந்த உடனே வதம். சும்மாவா இழுத்து போட்டு அடித்து உதச்சி வாசலில் நிற்க வச்சு மடியில் போட்டு இழிச்சு கொஞ்சம் நஞ்ச கொடூரம் இல்லை, பயங்கரம். கேட்கும்போதே பயங்கரமாக இருக்கும், பார்க்கும்போது கொடூரமாக இருக்கும், நினைக்கும் பொழுது பயங்கரமாக இருக்கும். ஆனால் அத்தனையிலும் இனிமையான தெய்வீகமான தன்மையான கைண்டான அன்பான கடவுள் யாருன்னா என்ன கேட்டால் நான் நரசிம்மரை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு அவதாரங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி எடுத்துக்கிட்டு தான் அவதாரம் எடுத்தாங்க. அவதாரம் எடுத்த பிறகு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் அவதார நோக்கத்தை நிறைவேற்றினாங்க. இப்போ கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார், சிறைச்சாலையில் பிறந்தார், வளர்ந்தார், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் லீலைகள் புரிந்தார், சின்ன சின்ன வதங்கள் புரிஞ்சார். அதற்கு பிறகு எல்லை விட்டு போகினார், கம்சன்கிற ஒரு தாய் மாமனை வதம் பண்ணார். அடுத்ததாக பாண்டவர்களோட சம்பந்தம் வச்சு மகாபாரதம் பகவத்கீதை அத்தனைக்கும் ஆதாரமாக அமைஞ்சார். ஒவ்வொன்றுக்கும் கால இடைவெளிகள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காலத்தின் தன்மைகள்லையே இந்த அவதாரங்களோட நோக்கங்கள் நிறைவேறிட்டு போச்சு. ராமபிரான் பிறந்தார், வளர்ந்தார், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சில வதங்கள் செய்தார் தன்னுடைய குருவுக்காகன்ட்டு. அப்புறமா இறுதி நோக்கமாக ராவண வதம் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. காலகட்டங்களை கையில் வச்சுக்கிட்டே நடந்த விஷயங்கள். பரசுராம அவதாரமும் சரி, வாமன அவதாரம், ஒவ்வொரு அவதாரங்கள்லேயும் கால நேரங்களை எடுத்துக்கிட்டே ஒன்று நடந்தது பார்க்குறோம். ஆனால் இருக்கானா பாரு அப்படின்னு இடித்தோடனே அடித்தோடனே தூணை பொழந்துக்கிட்டு உடனே வந்தார் பாரு. ஒரு செகண்டில் வந்த வேகத்தில் உக்கரத்தை காமிச்சு ஒரு வதம் நிகழ்த்தி பாலகனை, அரண்டு போன பாலகனை மடியில் இருத்தி சமாதானம் செய்து குழந்தைக்காக உண்டான அவதாரம். குழந்தைக்காக, குழந்தை மனதுக்காக, குழந்தையின் அந்த தெய்வீக குணத்துக்காக, குழந்தையின் சத்தியம் நம்பிய அந்த சிந்தனைக்காக, அந்த ஆத்மாவுக்காக ஏற்பட்ட அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரன் என்னும் மனித உருவும் சிம்மம் என்னும் மிருக உருவும் சேர்ந்த நரசிம்ம அவதாரம். அதே நரசிம்மரை நாம் உக்ர வடிவில் கும்பிடுறோம், யோக வடிவில் கும்பிட்றோம். யோக நரசிம்மர்னு லக்ஷ்மி நரசிம்மர்னு சொல்லி ஒரு இணை துணையை வைத்து நம்ம மகாலட்சுமி தேவியை வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம் நரசிம்மரை பெருமானாக கருதுனால. இப்படி நரசிம்மர் பல ரூபங்களில் நமக்கு அருள் செய்தாலும் அதன் அடிப்படை தன்மைங்கிறது எப்பவுமே மாறாது. இந்த வடிவத்தில் வச்சு கும்பிட்டாதான் அவர் அருள் பண்ணுவார், இந்த வடிவத்தில் வச்சு மந்திரம் சொன்னாதான் அவர் அருள் பண்ணுவார், இல்லாட்டினா உக்கிரமாகிடுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. உக்கிரமான விஷயங்கள் வடிவத்தில் இருந்தாலும், வண்ணத்தில் இருந்தாலும், ஓவியமாக இருந்தாலும், சிற்பமாக இருந்தாலும், சிலையாக இருந்தாலும், அது உங்களுக்கு என்ன உணர்வுகளை உண்டாக்குதோ, என்ன உணர்வுகளோடு நீங்கள் அதை பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலையில் உக்கிரமோ தன்மையோ நடக்கும். சாந்தமான வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதையை நீங்கள் கும்பிட்டுட்டு அந்த சாந்தமான தேவதை ஒரு காலத்தில் ஒரு அசுரனை வதம் பண்ணிச்சுங்கிறத வதம் பண்ணதையே மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தேவதையை கும்பிட்டிங்கன்னா வதத்துக்கான சிந்தனையும் செயல்களும் சூழல்களும் அந்த இடத்துல நிரம்ப ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் அது தோன்றிய விதம், தோன்றிய காரணம், நோக்கம், அது தன்மையானது, மென்மையானது, ஒரு குழந்தைக்காக உருவானதுங்கிற சிந்தனையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நரசிம்மருடைய வடிவம் போன்ற ஒரு கருணையான வடிவத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. நரசிம்மரை கும்பிடுவோம், நல்லதெல்லாம் பெறுவோம். வாழ்க வளமுடன்.